ஹாய் ஹலோ வணக்கம் வந்து நமஸ்கார். மீண்டும் உங்களை புல்ஸ் அண்ட் பிஎஸ்ல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் ஜேடி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் நிறைய இடங்களில் பேசி நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்லா ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பார்க்க தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் டு த டாபிக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன. சிம்பிளாக ஒரு 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 சிம்பிளான ஒரு கான்செப்டில் சொல்லணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது இட்ஸ் நாட் அ ஃபண்ட் விச் ரைஸ் ஃப்ரம் ஒன் பர்சன். ஸோ ஒரு பர்சன் கையிலேருந்து மட்டும் ஃபண்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அந்த ஃபண்டில் மல்டிபிள் மெம்பர்ஸ், அதாவது மல்டிபிள் இன்வெஸ்டார்ஸ் இருப்பாங்க. இன்வெஸ்டார்ஸ் ஆர் நத்திங் பட் பப்ளிக் நம்ம தான். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் மாதம் 5,000 போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் மாத்திரம் இல்லை, பல பேர் அதில் வந்து மாதம் 5,000 போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஃபண்ட் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து மாதம் 5,000 அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஃபண்டோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். லைக் ஃபார் அ கிவன் டே, இப்போ 10 பேர் வந்து மாதம் அதில் 5,000 போடுறாங்கன்னா 50,000 மாதம் அந்த ஃபண்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இஷ்யூ பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா, இந்த ஃபண்டுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இருப்பார். ஓகேங்களா, அவர் வந்து ஃபண்ட் மேனேஜர். ஸோ இந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஃபண்ட்ஸை எடுத்து ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபமோ நஷ்டமோ இதை வந்து பிரித்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்களையும் கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதோட ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து இதுதான். இதோட கோர் வந்து ரொம்ப சிம்பிள். இதில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து ஒருத்தர் கையிலேருந்து ரைஸ் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி இஷ்யூட் இன் த மார்க்கெட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது லைக் டெப்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம மேற்கொண்டு வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா, மார்க்கெட்டில் இப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு 10 லட்சம் அந்த கரண்ட் நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 10 லட்சம் இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஒரு 1,00,000 யூனிட்ஸாக டிவைடட் பை 10 பண்ணால் 1,00,000 யூனிட்ஸ். ஓகே, 1,00,000 யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த யூனிட்டை வந்து தே வில் செல் இட் இன் த மார்க்கெட். ஸோ இப்போ நீங்கள் 10,000 அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,000 யூனிட் கிடைக்கும். ஸோ யூ ஆர் ஆல்சோ பையிங் அ ஷேர் ஃப்ரம் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட்ஸ்லேருந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க. ஓகேங்களா, ஒரு 1000 ஷேர் யூனிட் வந்து வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அதில் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வில் ரீஇன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், பாண்ட்ஸ், அந்த மாதிரி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை பிரித்து எல்லாருக்கும் தருவார். ஸோ இதுதான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சிம்பிள் கோர் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸில் I will explain about like what are the types of investments இருக்கு, எதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், ஒரு லோ ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், மீடியம் ரிஸ்க் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி பார்ப்போம். முக்கியமான ஒரு கோல் இதில் என்ன அப்படின்னா, இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் உண்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லைக் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உலகத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு தெரிய வைக்கணுன்றது தான் எங்களோட முக்கியமான ஒரு கோலு. ஸோ இனி வர வீடியோஸில் டீப்பாக அதை பற்றி பார்ப்போம், அதை பற்றி தெரிஞ்சுப்போம். சேவிங் மணி இஸ் நாட் இனஃப் இன் திஸ் கரண்ட் சுச்சுவேஷன். இன்வெஸ்டிங் மணி ஷுட் பி அ ஸ்மார்ட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மணி சேவ் பண்ணுறது மட்டும் பத்தாது, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கவும் நம்ம வந்து கற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வி கேன் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி அப்படின்றது தான் எங்களோட சிம்பிள் கான்செப்ட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஹாவ் அ கிரேட் டே.